வணக்கம் சொந்தங்களே, மேக் திங்ஸ் பெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோலங்க ஹோட்டல்காரங்களுக்கு எல்லாம் கட்டாயமா தேவை இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கார்லிக் பீலர், ஜிஞ்சர் பீலர், வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே நீங்க ஒரே மிஷின்ல இந்த மிஷின்ல நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த மிஷினை பத்தின கம்ப்ளீட் டெமோ நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுங்க. ரெஸ்டாரண்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், இதில் இருக்கக்கூடிய மெஸ், அப்புறம் நம்ம வெளியில எடுத்துட்டு போற கேட்டரிங் யூஸ் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மிஷின் சூப்பரா யூஸ் ஆகும். இது பெட் பீலர் மிஷின், அதாவது தண்ணி ஊத்தி தான் நம்ம இது நம்ம ஃபீல் பண்ண முடியும், நம்ம கார்லிக் ஆகட்டும் எதா இருந்தாலும். ஸோ அதனால இது நம்ம பேக்கிங் பர்பஸ்க்கு நாங்க தர்றதில்லை. என்ன காரணம்னா இந்த மிஷின் டிசைன் பண்ணப்பட்டது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோ உரிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஏன்னா இது எல்லாமே நம்ம பப்ளிக்லேயே சொல்லிட்டோம்னா நீங்க அன்னெசரியா கால் பண்ண வேண்டியது இல்லை, நாங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ இதனுடைய மெயின் பர்பஸே பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் யூசேஜ். இப்போ நீங்க ஆனியன் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி சேல் பண்றேன் அப்படின்னா எங்களுக்கு காலே பண்ண வேண்டாம், வீட்டு யூஸ்க்கு சின்னதா இருக்குதான்னு கால் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா இதனுடைய மெஷினுடைய பிரைஸும் காஸ்ட்லி. ஸோ இதெல்லாம் ஹோட்டல்காரங்களுக்கு தான் மிகச்சிறந்த ஒரு மிஷினா இருக்கும். ரெண்டாவது கேட்டரிங் சர்வீசஸ் யூஸ் பண்றவங்களுக்கு அட்டகாசமான மிஷின். ஏன்னா எல்லா வீல்ஸ் கொடுத்துருக்கோம், கீழே எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். நீங்க ஈஸியா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிளேசஸ்ல வேணாலும் நீங்க இதை இழுத்து மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அதனால ஈஸியா கேரி பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கும் இந்த மிஷின் உகந்ததா இருக்கும். இப்ப நம்ம மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம எல்லாம் டைரக்டா ஆனியன் எல்லாமே வச்சிருக்கோம், ஆனியன் கார்லிக் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பாத்திரலாம். நான் இந்த கெப்பாசிட்டி சொல்ல மறந்துட்டேன். 100 கிலோ பர் டேங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு 4 கிலோ போடலாம். ஒரு டைமுக்கு இந்த ட்ரம் கெப்பாசிட்டி 4 கிலோ போடலாம். அடுத்தது எவ்வளவு நிமிஷத்துல, மினிமம் 5 மினிட்ஸ்ங்க. அதாவது இது 2 மினிட்ஸ்ல உரிச்சிடும். நீங்க அதை வெளியே எடுக்கிறதுக்கு மறுபடியும் உள்ள போறதுக்கு 5 மினிட்ஸ் வச்சுட்டீங்கன்னா பர் ஹவருக்கு ஒரு 50 kg அசால்ட்டா நீங்க எடுத்துட முடியும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த சைடு எம்சிபி இந்த சைடு இருக்கும். ஸோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா பவர் சப்ளை வந்துடும், எவ்வளவு வோல்ட் இருக்கு என்ன ஏதுங்கிறது இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இது ஆப்ரேஷன்ஸ். இதுல ஸ்பீடு காமிக்கும், அதாவது 1 to 50 வரைக்கும் காமிக்கும். ஸோ அந்த ஸ்பீடு இதனுடைய ரொட்டேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன பர் மினிட்டுக்கு எத்தனை தடவை சுற்றணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஹெட்ஸ் காமிச்சிக்கலாம். இதில் ஃப்ரீக்வன்சி காமிச்சிக்கும். இதில் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இதை நீங்கள் யூஸ்வலாக கார்லிக்கு இதுகளுக்கெல்லாம் 50ல் வைக்கணும். பெரிய வெங்காயமாக இருந்தால் 30ல் வைக்கணும். ஸோ அதுதான் அவ்வளோதான் செட்டிங்ஸ். அது மட்டும் செட் பண்ணிட்டோம்னா போதும். மீதி இங்கே டைமர், இது எத்தனை நிமிஷம் நீங்கள் டைம் வைக்கணுமோ அத்தனை நிமிஷம் வச்சா போதும். இதில் கார்லிக்கு, ஆனியன் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ இதில் நம்ம சுத்தமான தண்ணி நம்ம இதில் வச்சுக்கலாங்க. ஸோ இந்த இதை இதுக்குள்ளே போட்டாச்சுன்னா போதும். இந்த ஃபுட் வால்வை நம்ம இதுக்குள்ளே போட்டாச்சுன்னா போதும். இதெல்லாம் வேஸ்ட் இதுக்குள்ளே நிறைஞ்சிடும். உங்களுக்கு அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் இதுக்குள்ளே வரும். இதுக்கு பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டியூப் போட்டு நீங்கள் வெளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகி இதில் இந்த இங்கே மெஸ் கொடுத்துருக்கோம், இந்த மெஸ்ஸில் நின்றுக்கும். ஸோ இந்த இடத்துல மெஸ்ஸில் நின்றுக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். எஸ், நம்ம முதல்ல இந்த வெங்காயமுங்க. ஸோ இந்த வெங்காயத்தை நீங்கள் வேர் கட் பண்ணி போடணும். இதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த வேரை மட்டும் இந்த சைடு நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. இந்த வேரை மட்டும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போட ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தண்ணியில் போட்டு கூட எடுத்து நீங்கள் போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம வாட்டர்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் ரெடி பண்ணி ஆனியன் எடுத்து கொட்டிடலாங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் நம்ம ஸ்பீடு செட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு 50ல் இருக்கணும். ஸ்பீடு 50ல் இருக்கு. இப்போ 50ல் செட் பண்ணிட்டு நம்ம டைமர் ஆன் பண்ணோம்னா போதுங்க. இது டைமர் நம்ம எதுக்கு வைக்கணும், ஆனியனுக்கு வைக்கணும். ஆனியனுங்கிறது இந்த இடத்துல இருக்குங்க. ஜஸ்ட் ஆனியன் நம்ம வச்சா போதும். இந்த கேட் வால்லாம் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கணும். நீங்கள் இதை டைமர் மட்டும் கரெக்டாக ஆன் பண்ணுங்க. கரெக்டாக நம்மளுக்கு என்ன டைம் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வேணும். ஆன் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துல நம்மளுக்கு இது கிளியரா எடுத்துரும். அவ்வளோதாங்க, கிளியரா உரிச்சாச்சு. இங்க பாருங்க, கம்ப்ளீட்டா உரிச்சாச்சு. வெளியில எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை வெளியே தூக்கி விட்டுட்டு எல்லாம் வெளியில வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் கசடுகள்லாம் இருக்குதான் செய்யும். நான் லைவ் வீடியோவை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இந்த வேஸ்டெல்லாம் அதாவது இது அந்த இதாகிறதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் போகாமல் இருக்கும். அதை நீங்கள் கையில் எடுத்துக்க வேண்டியதுதான். இது நான் இதெல்லாம் எடுத்துட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 100% நம்மளுக்கு இது ஃபீல் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் 100% ஃபீல் ஆகுது. நல்லா பற்ற வெங்காயங்கிறதுனால நல்லா ஃபீல் ஆயிருக்கு. இப்போ மற்றதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ இது மாதிரி விட்டுருங்க. மற்றபடி எல்லாம் கிளியராக உங்களுக்கு வந்துடும். அடுத்து நம்ம பூண்டு பார்த்துடலாங்க. பூண்டு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பூண்டு எடுத்துருக்கோம். இதை விட சின்ன பூண்டு கண்டிப்பாக உரிக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் புது பூண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் உரிக்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்னோட கெஸ் பிரகாரம் ஒரு 100%, 80% வந்து 80% வந்து 90% வரைக்கும் கண்டிப்பாக உரிச்சிடும். புது பூண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் உரிக்கிறனுடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த பூண்டு வந்து நான் வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்பீடு வந்து நம்ம ஒரு 35லேருந்து 40 கிலோ வச்சுக்கலாங்க கார்லிக்கு. புது கார்லிக்காக இருந்ததுன்னா 50 வைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம டைமர் வச்சுட்டு மறுபடியும் வந்து டைமிங் வந்து ஒரு கார்லிக் டைமிங் ஒரு 3 ஆன் ஆயிடுச்சு. இது வழியா வந்து கொஞ்சம் தண்ணி வரதாங்க செய்யும். ஏன்னா இந்த டோர்னுடைய இதுல இருந்து அந்த இடத்துல இருக்கிற மெஸ் வழியா வந்து கொஞ்சம் தண்ணி வரும். அவ்வளவுதான், கார்லிக் ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நம்ம இதை அடுத்தது வந்து பூண்டை வெளியே எடுத்துடலாம். ஸோ இதை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த கேட் வால்வை க்ளோஸ் பண்ணிடுங்க, தண்ணி வராமல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் நம்ம வந்து இந்த மெஷின் ஆன் அப்படிங்கிற பட்டனை வந்து டர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மோட்டர் மட்டும் சுற்ற ஆரம்பிக்கும். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி 80% வந்து உரிச்சிருக்கு. இதை விட ஜாஸ்தியாக விட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் பிரிச்சுட்டு இன்னொரு வாட்டி கூட போட்டுக்கலாம். ஏன்னா உரிச்ச பூண்டெல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது இல்லையா? இது ஒரிஜினல் ஸ்டேட்டஸுங்க. இதில் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் உரிக்கும். ஸோ இதுகளையெல்லாம் நீங்கள் திருப்பியும் வந்து இது ஓவர் கிரிப்பாக இருக்குது, இது ஒரு தடவை தனியாக பொறுக்கி நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னொரு வாட்டி போட்டு உரிச்சுக்குங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், டேமேஜுங்கிறது இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதில் வந்து பூண்டு டேமேஜ் ஆகிருக்கான்னு பாருங்கள். பூண்டு மெயினாக வந்து இதில் உங்களுக்கு கிளியராக வந்துருக்கும், எந்த டேமேஜும் இருக்காது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்காது, பட் கொஞ்சம் உரிக்காமல் வரும். இது வந்து எல்லாத்தையும் உரிக்க வைக்க முடியாது. என்ன காரணம்னா இது ரொம்ப கிரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா இதெல்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். 80% பூண்டு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உரிச்சிடும், அடுத்த லேயருக்கு போயிடும். பார்த்துக்கோங்க, நான் இந்த 100%லாம் உரிச்சு காமிக்கல. இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒத்து வந்ததுன்னா இந்த மிஷின்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து உரிக்காமல் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 80% வந்து கிளியராக உரிச்சிருக்கு. இந்த 1, 2 நிற்கிது, இது நீங்கள் தண்ணியில் அலாசி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் இதை வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் அதோடைய வேஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துருங்க. இதில் பாருங்கள், இதில் ஆனியன் சின்னது ஆனியன் வருதான்னா ஆமாம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஆனியனாக இருந்ததுன்னா இது வழியாக கொஞ்சம் வெளியில் வரலாம். ஸோ இது நீங்கள் வந்து இதை விட சின்ன ஆனியன், சின்ன வெள்ளை வெங்காயம் வந்து போட முடியாது. ஸோ இதை விட சின்னதாக வந்ததுன்னா நீங்கள் இந்த கேப் வழியாக, எஜெக்டர் கேப் வழியாக வெளியில் வந்துடும். அதனால் நீங்கள் இந்த சின்னதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை இதுக்குள்ளே இருக்கிறது நம்ம அந்த வேஸ்ட்லேயும் வந்து நிற்கும். நம்மளுக்கு சப்போஸ் வந்து இதுக்குள்ளே மிஸ் ஆகி வந்தது இது வழியாக வெளியில் வந்து வேஸ்ட்டில் வந்து நிற்கும், அதிலிருந்து கூட நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம பெரிய ஆனியன் பார்த்துடலாங்க. பெரிய வெங்காயம் இது வந்து வேர் பகுதி மட்டும் கட் பண்ணி போட்டால் போதும், டாப் கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் நம்ம இதில் டாப் கட் பண்ணியிருக்கோம், பட் கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் இது வந்து சாம்பிளுக்கு 2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்பீட் கரெக்ஷன் தான். இது ஓவர் ஸ்பீடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடாக வச்சிங்கன்னா இது வந்து ஆனியன் அடிபட ஆரம்பிக்கும். அதனால் அந்த ஸ்பீடை வந்து நம்ம குறைச்சாகணும். வாட்டர் ஃபோர்ஸ் எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கலாம். அந்த வாட்டர் ஃபோர்ஸ் நம்மளுக்கு கேட் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வாட்டர் ஃபோர்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் ஃபோர்ஸ் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 30 ஸ்பீடு வந்து 30ல் வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதே மாதிரி ஆனியன் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். மீறினா 50 செகண்ட்ஸ் தாங்க. 50 செகண்ட்ஸ் டு 45 செகண்ட்ஸ் டு 50 செகண்ட்ஸ் தான் இது ஃபீலிங் டைமே. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ஃபீல் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எடுக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அது டேமேஜ் பண்ணும், அதனால அடுத்த லேயருக்கு போயிடும். அதனால இப்போ அழகா இருக்கு, இதோட எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அவ்வளோ டேமேஜஸ் இருக்காது. டேமேஜஸ் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகுது வருது அப்படின்னா இது ஒரு டேமேஜஸ் தான்.
ஸோ இந்த டேமேஜஸ் இல்லை இது நம்ம ஆனியன் வெட்டினது இந்த இடத்துல லேசாக டேமேஜ் இருக்குது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கன்வீனியாக வாட்டர் ஃபோர்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது எல்லாமே பாருங்கள் 1-2 தான் இது ஆகலை. இது எல்லாம் நீங்கள் கையில் உரிச்சிக்கணும், அவ்வளோதாங்க. இது எல்லாம் இன்னும் உரிக்காது, இன்னும் உரிச்சதுன்னா இந்த லேயர் போயிடும். பாருங்கள் இதில் ஏதாவது அடிபட்டுருக்கான்னு பாருங்கள், அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த 1 நிமிஷம் தான், 1 நிமிஷத்தில் இது உரிச்சிடும், நீங்கள் அதுக்குள்ளே எடுத்துக்க வேண்டியதான். நிறைய நேரம் டைம் இது வந்து ஒன்றும் இல்லை. இது வந்து நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டிங்கன்னா போதும். அதாவது வாட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இது ஈஸியாக உங்களுக்கு வந்து கை வந்த கலையாயிடும். இதில் வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இப்போ 2 கிலோ வெங்காயம் 1.5 நிமிஷத்தில் உரிக்க முடியுது, 1 நிமிஷத்தில் உரிக்க முடியுது. ஸோ இது வேஸ்ட்டுங்க. நான் முன்னாடி இழுத்து காமிக்கிறேன். இந்த ட்ரை நீங்கள் முன்னாடி வரைக்கும் இழுக்கலாம், பின்னாடி தண்ணி அதில் போயிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெள்ளை பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் வந்து வெளியில் வரும் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் இந்த சைடில் இருக்குது கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வேளை அந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் வந்ததுன்னா. ஸோ இதுதாங்க என்னுடைய ட்ரூ ரிவ்யூ. உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தான் கொடுக்கும். பாருங்கள் இந்த பூண்டெல்லாம் வெளியில் வந்துடும். இது நீங்கள் தயவு செஞ்சு கலெக்ட் பண்ணி தான் எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ராபேக்ஸும் இதில் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உரிக்கிறது, அந்த பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி உங்களுக்கு டைம் சேவிங்ஸ், ப்ராடக்ட் சேவிங்ஸ், இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதோட யூசேஜ் தாங்க. இதனுடைய காஸ்ட்டை பற்றி எல்லாம் வந்து பெரிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை. இதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், டிரைவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரோல் போர்டே வந்து இம்ப்ரூவ்டு வெர்ஷன். போன மாடலை விட நம்ம வந்து இந்த டிரைவ் வந்து நம்ம என்ன ஸ்பெஷல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஆனியனுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் கார்லிக் தகுந்த மாதிரி நம்ம அந்த ரொட்டேஷன் ஸ்பீட்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். முதல்ல நாங்கள் டைமர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அந்த தேவைகள் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் வந்து நம்ம ஸ்பீடாக சுற்றுறப்ப நம்மளுக்கு வந்து அடிபட ஆரம்பிக்கும். அதனால் அதை வந்து நம்ம ஸ்லோ பண்ணியிருக்கோம். ரெண்டாவது கார்லிக்கு வந்து நமக்கு நிறைய ஸ்பீட் தேவைப்படுது, அப்போ அதை வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த மிஷின்ஸில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 கிலோ ஆனியன், 50 கிலோ ஆனியன் உரிக்கணும்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 பேர் வேணுங்க. அவங்க 2 பேர் டெடிகேட்டடாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா மிச்சம் பண்ணிக்கோங்களேன். வெறும் 1000 ரூபா சேவ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு 2-3 மாசத்துல வந்து உங்களுக்கு இந்த மிஷின்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது வந்து ஒரு ஓனரே கல்லால் இருந்து எந்திரிச்சு வந்து பண்ணிட்டு போயிட முடியும். நம்மளோட மிஷின்ஸ் எல்லாமே நம்ம தயார் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் பண்றதுல ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் பண்றோம், சர்வீசபிளா பண்றோம். இது வந்து உங்களுக்கு எல்லா சர்வீசஸையும் ஈஸியா பண்ணிக்க முடியுங்க. இதுல ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள்ல எதுவும் கிடையாது. இதுவும் வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸ் மாதிரியே தான். பட் கொஞ்சம் அதை விட இது வந்து சில சர்க்யூட்ஸ் சிலதெல்லாம் வந்து ஆட் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் இதை நாங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த மிஷின்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா மறுபடியும் நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சுட்டிங்கன்னா மறுபடியும் ரெடி பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடலாம். சேம் வீடெக் கேரண்டி தான். 1 இயருக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அப்படின்னு என்னங்க, ஈஸியாக நீங்கள் வந்து 1 இயர்க்குங்கிறப்ப உங்களுக்கு வந்து பல லட்சங்கள் மிச்சமாயிரும். அதனால நீங்கள் அப்படி யோசிக்கணும். ஏன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் பயந்துட்டு விட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக சில வேலைகளை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய நாள் வந்து நிறைய நேரங்கள் வந்து செலவாயிட்டு இருக்கும். பட் ஒரு ஆள் வரலைனாலும் கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கும். பட் இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரியான சிரமங்களே இருக்காது. உங்களால் வந்து நாங்கள் பொறுத்தளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து தேவையே இல்லாத ஒரு மிஷின்ஸ் வந்து டிசைன் பண்ணுறதும் இல்லை, சஜஸ்ட் பண்ணுறதும் இல்லை, வாங்க சொல்கிறதும் இல்லை. ஸோ இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் பண்ணலாம், ஆனியன் பண்ணலாம். அதாவது பெரிய ஆனியன், சின்ன ஆனியன், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கேரட், பீட்ரூட் நல்லா பண்ணலாம். பட் கேரட் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த நீல வாக்குறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். மெயினாக இஞ்சி வந்து க்ளீனாக பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் கம்பைண்டாக வந்து ஒரு மிஷின்ஸில் பண்ணுறது அப்படின்னா அது வீடெக் மட்டும்தான். இதில் கார்லிக், ஆனியன், இந்த ஆனியன் வகைகள்லாம் உரிக்கிறதுக்கு ஒரு வீலும், இந்த பொட்டேட்டோ, இஞ்சி இதுகளுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வீலும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களோட ஃபேக்ட்ரி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. நீங்கள் வந்து காந்திபுரம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் எங்களோட லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். அங்கே ஸ்பாட்டில் வந்து டெமோ கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ ஓப்பனான ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் என்ன அவுட்புட் இருக்கோ அதுலேயும் அந்த அவுட்புட் இருக்கும். ஏன்னா எல்லாரும் டெமோ கேட்குறாங்க. ஏன்னா இந்த டெமோ வந்து கொடுக்குறதுங்கிறது இருக்கிற சிரமங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் அதுக்காக வந்து டெடிகேட்டடாக போடணும். ரெண்டாவது விஷயம் வந்து அதுக்குன்னு செலவு வேற ஆகும். இப்போ நம்ம ஆனியன் கார்லிக் இன்னைக்கு டெமோ எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு பக்கமாக செலவாயிருக்கு. ஏன்னா கார்லிக் விற்கிற விலை, ஆனியன் விற்கிற விலை டூ ஹை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் டெமோ கொடுக்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லைங்க. இந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். மெஷின் டெமோ
ஃப்ரீ இந்த டெமோ பண்ணிக்கலாம். நீங்க எப்படி ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி இருக்குங்கிறதுல நீங்க ஈஸியா பாத்துக்க முடியும். இதே வெளியூர்ல இருக்கிறவங்களா இருந்ததுன்னா நீங்க ஈஸியா வந்து வீடியோ கால் வந்துருங்க. மிஷின்ஸ் கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிடுறோம், எந்த மாதிரி பண்ணணும், என்ன ஏதனா ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே காமிச்சிடுறோம். அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு வீடியோ சப்போர்ட்ஸ் இருக்கும். நீங்க ஆன்லைன்லயே கூட கம்ப்ளீட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட்ஸ் வந்து எங்களோட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து சப்ளை பண்றோம். சேம் டைம் அதே வீடெக் வாரண்டி தான் இதுக்கும் வந்து வருது. ஒரு நாளைக்கு 100 கிலோ யூஸ் பண்றவங்களா இருந்தது இந்த மிஷின்ஸ் வாங்கிக்கோங்க. 100 கிலோக்கு மேல நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து வேற மிஷின்ஸ் போய்க்கோங்க. அது நம்ம கிட்ட இல்ல. இப்ப நீங்க வெளியூர்ல இருக்கிறவங்க கேட்கலாம், இதெல்லாம் எப்படிப்பா நம்பி வாங்குறது, நீங்க என்ன பணம் அனுப்பிச்சீங்கன்னா மிஷின் அனுப்புவீங்களா மாட்டீங்களான்னு ஏதோ ஒரு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு அது நீங்க வாஸ்தவம் தான் அதை கேட்கறது. பட் இருந்தாலும் வேற வழியில நீங்க ஒண்ணு வந்து இங்க தான் வாங்கணும். இல்லைன்னா நீங்க அங்கிருந்து ஒரு வீடியோ கால் வாங்க. வீடியோ கால் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, எங்களோட கம்பெனி எப்படி ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க பாத்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆனா மட்டும் அனுப்புனா போதும். நாங்க வந்து அதுல வந்து நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்கு என்னோட ஆன்சர் இவ்வளவுதான். வீடியோ கால்ல வந்தீங்கனாலே போதும். இல்லைன்னா வந்து வெப்சைட் பாருங்க, இல்லைன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, எங்களோட போன் நம்பர்ஸ் போட்டு பாருங்க. அதுல எல்லாம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, யாரை பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த கூகுள் மேப் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் வியூஸ் கூட காமிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கம்பெனி இருக்கான்னு சொல்லிட்டு உங்க இடத்துல இருந்தே கூட அந்த ஸ்ட்ரீட் வியூல கூட நீங்க பாத்திர முடியும். எங்களோட நேம் போர்டு கிட்ட நின்று ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கப்பான்னு சொன்னா கூட வேலை முடிஞ்சு. நீங்க ஒரு பேமெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி அதை பண்ண சொன்னாலும் நாங்க பண்ணிடுறோம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் இருக்குதோ, சந்தேகங்கள் இருக்குதோ நீங்க கேளுங்க, நாங்க பண்ணி கொடுத்துறோம். ஆனா நீங்க கேட்கறதுக்கு எங்கிட்ட ஆன்சர் இல்லை. அனுப்பலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து நீங்க தான் அது எங்களை வந்து எஸ்டிமேட் பண்ணிக்கணும். நீங்க நாங்க பண்றோமா இல்லையா, எத்தனை நாள் நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கிறோம். ஏன்னா ஒரே ஒரு பணத்துக்காக வெட்டி நம்ம வந்து அனுப்பாம விட்டுற போறது இல்ல டேமேஜ் பீசஸ் அனுப்பிச்சிட போறது இல்லை. இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியா வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. எப்படி இருந்தாலும் வந்து தெரியும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்ப அப்படிங்கிறப்ப நாங்க அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது நீங்க தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். இப்போ எங்களை பத்தி நாங்களே வந்து இது நாங்க வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அது சரியா வராது. என்னதான் நாங்க கிளாரிஃபை பண்ணாலும் நீங்க வந்து கிளியரா வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் என்னோட வாய்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது போன் நம்பர்ஸ் எல்லாமே இந்த ஒரு 2-3 போன் நம்பர்ஸ் தான் அங்க வச்சிருக்கோம். நிறைய போன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த போன் நம்பருக்கு நீங்க வந்து நீங்க பேசுறீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதையெல்லாம் உறுதிப்படுத்திக்கோங்க. உறுதிப்படுத்திட்டு நீங்க சென்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து டெலிவரி டைமுங்க. டெலிவரி டைம் வந்து எங்களுக்கு வந்து மினிமம் 10 days வேணும். சம்டைம்ஸ் வந்து 10 days விட கொஞ்சம் அதிகமாகலாம். சம்டைம்ஸ் வந்து ப்ரொடக்ஷனும் ஆர்டர்ஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா இமீடியட்டா கொடுத்துடலாம். ஒரு 2 நாள் 3 நாள்ல கொடுக்கலாம். ஸோ இது பேஸ்ட் ஆன் அந்த டைமிங். நீங்க அந்த டைமிங்ஸ்ல வந்து என்ன டேட்ஸ் இருக்கு, எவ்வளவு நாள்ல நாங்க வந்து அனுப்புவோம் அப்படிங்கறது நீங்க ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து லைவ். அப்படியே வந்து என்ன அவுட்புட் அதுல வந்துச்சோ அதை தான் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இதுல இந்த அளவுக்கு வந்து வர்றதுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தால் நீங்க ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். 85% கேரண்டிங்க. 80% வந்து கண்டிப்பா வரும். உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன டிராபேக்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து சின்ன பூண்டா இருக்கிறது கொஞ்சம் வெளியில போறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா உரிச்சிடுறது, இதெல்லாம் வந்து இருக்கும். ஏன்னா நீங்க அது விட்டுறக்கூடாது. நீங்க அந்த டைமிங்ஸ் அதுக்காக தான் டைமிங் கொடுத்துருக்கிறது. நீங்க வந்து 2 நிமிஷம் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரே 1 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள எக்ஸ்ட்ராவா உரியுது அப்படின்னாக்கா நீங்க அதை விட 3/4 நிமிஷமா மாத்திக்கோங்க. அடுத்ததா போடுறது. அவ்வளவுதாங்க, சிம்பிள். இந்த மிஷின் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பெரிய காம்ப்ளிகேட்டட் இல்லாத மிஷின். அதனால யார் வேணாலும் கண்டிப்பா சர்வீஸ் பண்ணிட முடியும். அதனால அந்த பயம் எல்லாம் பட தேவையில்லை. இங்க இருந்து ஸ்பேர் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். எல்லா ஸ்பேர்ஸுமே நம்ம இங்க இருந்து அனுப்பிச்சிருவோம். நீங்க அங்க இருக்கிற ஒரு மெக்கானிக் வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க மிஷின்ஸ் இங்க அனுப்பிச்சீங்கன்னா to and fro சார்ஜஸ் நாங்க திருப்பி நம்மளே ஏத்துக்கிறோம். திருப்பி மிஷினை வந்து உங்களுக்கு as it is உங்களுக்கு நாங்க வந்து அனுப்பிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாள் இன்னொரு நல்ல மெஷின் டெமோ வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.